பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11 ஜூன் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் ஒலித்த இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது 50 பேர் உள்ளிட்டோர், சரியா? அதாவது இந்தியா சார்பாக 50 பேர் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சார்ந்து ப்ளஸ் அது போக தீவிரவாத எதிர்ப்பு செயல் சார்ந்த நடவடிக்கைகளை அந்த உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக போனாங்க, சரிங்களா? அப்போ மேபி கேட்கலாம், எத்தனை குழுக்களாக போனாங்க அப்படின்னா 7 குழுக்கள். எத்தனை பேர் அப்படின்னா 50 பேர், சரியா? அமைச்சர்கள் ப்ளஸ் எம்பிஸ், முக்கியமான எம்பிஸ், சரியா? மொத்தம் 33 வெளிநாடுகளோட தலைநகரங்களுக்கு போனாங்க. அது போக ஐரோப்பிய யூனியனுக்கு, சரியா? 33 வெளிநாட்டு தலைநகரங்கள் ப்ளஸ் ஐரோப்பிய யூனியனுக்கு போயிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட துணை அதிபர் பேர் என்ன அப்படின்னா ஜேடி வான்ஸ். ஏற்கனவே வந்து அந்த பஹல்காம் அட்டாக் நடந்த சமயத்தில் இவர் இந்தியா வந்திருந்தார். அப்போ இவர் பேரும் அடிக்கடி அடிபட்டுருந்துச்சு, சரிங்களா? அதனால் மேபி கட்டாயம் கேட்கலாம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஈஸியாக அடிச்சிருவாங்க யார் கேட்டாலும். அப்போது அமெரிக்காவோட துணை அதிபர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேடி வான்ஸ். ரொம்ப முக்கியமானதுங்க. சரி, அடுத்து பாருங்கள். நேற்று தான் பார்த்தோம், உச்சநீதிமன்றம் மெதுவாக விசாரிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தமிழகத்துக்கு கல்வி உரிமை சட்ட நிதி உடனடியாக மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க, சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே மொத்தம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கணும். இதான் மெயின். மொத்தம் தனியார் பள்ளியில் 25% சீட்ஸ் வந்து இதுக்கு ஒதுக்குவாங்க. இதுக்கு அமௌண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒன்றிய அரசு சார்பாக 60%, தமிழ்நாடு அரசு சார்பாக 40% கொடுப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்க வேண்டிய 40% வந்துருச்சு. பட் ஒன்றிய அரசு சார்பாக கொடுக்க வேண்டிய 60% வரல. ஏன் அப்படின்னா, நம்ம பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கல. அதுக்காக சமக்கிர சிக்ஷா திட்டத்தோட நிதியை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க, சரியா? அடுத்து பாருங்கள். கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க அறிவியல் ரீதியான தரவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஷெகாவத். இப்போ ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இருக்கிறதுலே பழமையான கல்வெட்டு நம்ம தமிழ் கல்வெட்டு தான். மாங்குளம் கல்வெட்டு கிடச்சிருக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதை காட்டிலையும் பழமையான கல்வெட்டு இன்னும் எங்கேயுமே கிடைக்கல. இருந்தாலுமே வந்து இந்த கீழடி அகழாய்வு அறிக்கையை வந்து வெளியிட அவ்வளோ தயங்குறாங்க ஒன்றிய அரசு சார்பாக. ப்ளஸ் இவரே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை அப்படின்னா, மக்கள் இதை ஒரு பிராந்திய பெருமையாக பயன்படுத்துவதை தவிர்க்க இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிராந்திய பெருமை? ஆமாம், பெருமை தான். ஏன்னா பழமையான பொருள் எங்கே கிடச்சிருக்கோ அது அந்த மக்களோட பெருமை தானே. இதில் என்ன கவனமாக இருக்கணும்னு தெரில, சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு எக்ஸ் வலைதளத்தில். என்ன அப்படின்னா, மலிவான அரசியலுக்காக வரலாறு காத்திருக்காது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காரு, சரியா? தேவையில்லாமல் ஒரு மலிவான அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது கீழடி அகழாய்வுக்கு இதே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஃபண்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. பட் இப்போ அகழாய்வுக்கு வந்து ஃபண்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம கொடுத்துட்டாங்க மீன்ஸ் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக எடுத்து அகழாய்வு நடத்தி அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதை வந்து அங்கீகரிக்க மறுக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். சரி, ரைட், ஓகே. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த ரொம்ப முக்கியமானது, மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து நூலகத்தை வந்து திறந்து வச்சுருக்காரு முதலமைச்சர், வந்து திறந்து வச்சுருக்காரு, சரியா? அது போக பின்னாடி வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் திறந்து வச்சுருக்காங்க நூலகம். அது பின்னாடி பார்க்கலாம். மதுரையை பொறுத்தவரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு திறந்து வச்சுருக்காங்க, சரியா, நூலகங்கள். அடுத்து இந்த இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்னன்னா, வளரும் துறைகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க ரூபாய் 1185 கோடியில் புதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னா, அந்த திட்டம் பேர் சொல்லலை, சரியா? திட்டத்துக்கு பேர் கிடையாது. பட் வளரும் துறைகளில் அப்படின்னா என்ன, இதுக்கான அர்த்தம் வளரும் துறைகளில் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் அல்லாத தொழில் இருக்கும்ல, அதாவது கட்டுமான தொழிலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சர்வீஸ் செக்டார்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த வளரும் துறைகளில் பெண்களோட பங்களிப்பை அதிகரிக்கிறதுக்கு 1185 கோடியில்
புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. யாரோட உதவியோடனா உலக வங்கியோட உதவியோட. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக வங்கியோட சென்னை சர்வதேச வணிக மையத்தை முதல்வர் வந்து திறந்து வச்சிருக்காரு. சரிங்களா? அதான் விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் துறைகளில் பெண் பணியாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பது, ப்ளஸ் 2030 $1 trillion எக்கானமியை இந்தியா ரீச் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கிய இலக்கு. அதுக்கு பெண்களோட இது தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலை உணவு திட்டம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருது. இந்த பழைய உப்புமாக்கள் இதெல்லாம் நீக்கிட்டு பொங்கலும் வெண்பொங்கலும் காய்கறி சாம்பாரும் போட போகிறாங்க. ஸோ இது உண்மையிலேயே ஆனால் பெருமைக்குரிய விஷயந்தான். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த நமோ செயலி ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா, இந்த பாஜக அரசு வந்து பதவியேற்று 11 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமோ செயலியில் அவங்களோட சாதனைகள் ஃபுல்லாக பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து ஷேர் பண்ணுறதுல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசோட மக்கள் தொடர்பு தளம் பேர் என்ன அப்படின்னா மைகவ் இந்தியாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. மத்திய அரசின் மக்கள் தொடர்பு தளம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைகவ் இந்தியா. சரியா? அதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த நியூஸ் வருது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். சரிங்களா? இதையும் ஒரு பெரிய விஷயமாக சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட கட்டுமானத்திலேயே வந்து கட்டப்பட்ட கப்பல். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது முக்கியமான இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம இந்தியாவில், அதாவது அணு உலைகள் இல்லை வந்துட்டு முக்கியமான வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்கும்ல, அதோட 3D வரைபடத்தை என்எஸ்ஜி வெளியிட்டிருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்ற படைப்பிரிவு எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக உள்நாட்டு பகுதியில் நம்ம இந்தியாவுக்குள்ளே எதுவும் தீவிரவாத செயல்பாடுகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து செயல்படுறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவங்க தான் என்எஸ்ஜி, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ அது போக விஐபியோட பாதுகாப்பை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு முக்கியமாக செயல்படுறவங்க என்எஸ்ஜி. பட் இப்போ வந்து ஆர்பிஎஃப்க்கு மாற்றிட்டாங்க, அதாவது சிஆர்பிஎஃப்க்கு மாற்றிட்டாங்க. பட் என்எஸ்ஜி வந்துட்டு இப்போ நக்சல் ஒழிப்பு வேட்டையிலையும் இருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க முக்கியமான 50க்கும் மேற்பட்ட இடங்கள் அதோட 3D வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, ஒரு வேளை தீவிரவாத தாக்குதல் நடந்தாலோ இல்லை வேறு எதுவும் தாக்குதல் நடந்தாலோ அந்த 3D வரைபடத்தை வச்சு நம்ம ஈஸியாக அந்த தாக்குதலை வந்து முறியடிக்கலாம், பிளானை வந்து நம்ம செயல்படுத்திக்கலான்றதுக்காக வெளியிட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கேட்கலாம் எந்த படைப்பிரிவு, என்எஸ்ஜியா இல்லை சிஐஎஸ்எஃப்ஆ இல்லை சிஆர்பிஎஃப்ஆன்னு ஆப்ஷனில் வைப்பாங்க. என்எஸ்ஜி. சரியா? ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் கருவுறுதல் வீதம் வந்து குறைஞ்சிருக்கதா ஐநா சபை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சராசரியான கருவுறுதல் வீதம் வந்து 1.9. சரியா? அதாவது இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் சராசரியாக 1.9. ஆக்சுவலாக ஆவரேஜாக எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு 2.1 அப்படின்ற ஒப்பீடு தான் இருந்திருக்கணும். பட் அதோட 0.2 வந்து கம்மியாக இருக்குது. சரியா? அப்போ 1.9 கருவுறுதல் வீதம். இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 1970 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெண் வந்து சராசரியாக 5 குழந்தைகளை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. பட் இப்போது 2025 பார்த்தீங்கன்னா அது வந்து 2ஆக குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாமா? எல்லாம் பார்த்தாச்சுல? ரைட், ஓகே. அடுத்த நியூஸ் வந்துட்டு விளையாட்டில் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளவேனில், அதாவது துப்பாக்கி சுடுதல் போட்டியாளர், இவங்க பேர் என்ன அப்படின்னா இளவேனில் வாளறிவாளன். இவங்க வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. எதில் அப்படின்னா ஜெர்மனியில் நடைபெறும் IISF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில். சரியா? அப்போ கண்டிப்பாக கேட்பாங்கங்க, ஏன்னா தமிழ்நாடு சார்ந்து ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அது சார்ந்த நியூஸ் வரும். அப்போ இளவேனில் வாளறிவாளன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வந்து துப்பாக்கி சுடுதலோட தொடர்புடையவங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம துளசிமணி முருகேசன் பார்த்தோம், பேராலிம்பிக்கில் வந்துட்டு கோல்டு அடித்தாங்க. எதுலனா பேட்மிண்டனில். ஸோ அது வந்து ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இவங்க ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இளவேனில் வாளறிவாளன் இவங்க யார் அப்படின்னா துப்பாக்கி சுடுதலை சேர்ந்தவங்க. அதே மாதிரி தோனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ICC ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற விருது வந்து கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா? அதாவது முக்கியமான வீரர்களுக்கு இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து கொடுப்பாங்க. அது தோனிக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க ICC சார்பாக. சரிங்களா? இதில் உள்ள வேறு எதுவும் நியூஸ் இல்லை, அவரோட சாதனையை மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு.
இந்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. காண்டிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணையை இந்திய விமானப்படை வந்து சோதிச்சிருக்காங்க. ப்ளஸ் இதை தயாரித்தது யாருன்னா இந்திய விமானப்படை ப்ளஸ் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா ஏர் டு ஏர் மிசிலுங்க. அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ சாம்னு சொல்லுவாங்க. சாம் அப்படின்னா என்னன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசில், தரையிலிருந்து வானுக்கு போகிறது. இது வந்து வான்லேருந்து வான் நோக்கி போகிறது இந்த ஏவுகணையோட ஒரு முக்கிய விஷயம். இதோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கிலோமீட்டர் வரையும் தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. விமானங்கள்லேருந்து எளிதாக எடுத்து செல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 5370 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கேட்கலாம், இந்த காண்டிவா ஏவுகணை எந்த முப்படையில் எந்த படைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து விமானப்படைக்குரியது. டிஆர்டிஓ வடிவமைச்சிருக்காங்க. ஏர் டு ஏர் மிசில். சரியா? வான் டு வான் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. ஏன்னா இப்போது ரீசெண்டாக அந்த வான் பாதுகாப்பு சார்ந்து தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த போர் யுத்தின்றது மாறிடுச்சு. அதாவது இந்த பீரங்கி இராணுவ வீரர்கள் கொண்டு போய் சண்டை போடுறத விட ட்ரோன் தாக்குதல் ப்ளஸ் விமான தாக்குதல் மூலியமாக தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் போரே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் உலகத்தோட போக்கு மாறுதுன்றதுக்காக இந்த வான் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த காண்டிவான்ற பேர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அர்ஜுனனோட கையில் இருக்க வில்லு பேர் காண்டிபம். சரிங்களா? அதனால இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. ரைட், ஓகேங்க. அடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, புக்கு எப்படி சார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க, ஸ்கூல் புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் www.tntextbooksonline.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் தமிழ்நாடு பாடநூல் கழக நூல்களை நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இ சேவை மையத்திட்ட மட்டும்தான் ஐடி கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நம்ம ஐடி நம்மளோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கே பாடநூல் கழகத்துலேருந்து புக் வந்துடும். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேருந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். www.tntextbooksonline.com அப்படின்ற வெப்சைட்டில் போய். அதே மாதிரி சென்னை மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்கா. சரிங்களா? புத்தக பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பூங்காவில் வந்து போட்டித் தேர்வு சார்ந்த நூல்கள் எல்லா நூல்களும் இருக்கும். இதில் வந்து இந்த பாடநூல் கழக நூல்களை தவிர்த்துட்டு எந்த நூல் வாங்கினாலும் 10% தள்ளுபடியோட இந்த நூல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேபி கேட்கலாம், அதாவது புத்தக பூங்கா தமிழ்நாட்டில் சென்னையில் எங்கே துவங்கப்பட்டுச்சுன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் துவங்கப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.